ரிஷபராசினருக்கு இன்றைய நாள் தன வரவு, பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நாள். அப்போ காலையில இருந்து பணம் வருமா வருமா அப்படியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. எப்படி பணம் வரும்ன்றதை நான் சொல்றேன். இப்ப ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்கல்ல, கடன் தீரும். நான் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ருண விமோச்சன பிரதோஷ வழிபாடு பண்ணா கடன் தீரும். எப்படி தீரும்னா, திடீர்னு ஏதோ ஒரு புதையல் கிடைச்சு கடன் தீரும் அப்படி கிடையாது. நம்ம உழைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். நம்ம உழைக்க தயாரா இருந்தா வருமானம் அதிகமாகி நம்மளுடைய கடன் தீரும். அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஒரு மாசத்துக்கு 10 நிகழ்ச்சி சொற்பொழிவு போறேன். இதுவே 15 நிகழ்ச்சி வருதுன்னா, நான் அதுக்கு உழைக்க தயாரா இருக்கும்போது என்னுடைய வருமானம் அதிகரிக்கும். அதன் மூலமாக என்னுடைய கடன் தீரும். அப்படிதான் நாம அதை புரிஞ்சுக்கணும். ரிஷப ராசினருக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த பணம். ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்துருந்தேன், ஆனா அது இன்னும் வரல, எப்ப தருவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்படி அந்த பணம் வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. திடீர் பணம் எப்படின்னா, ஊர்ல இருந்து யாராவது வந்திருக்கலாம், ஒரு மாமாவோ பெரியப்பாவோ வந்திருக்கலாம். கிளம்பும் போது ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போறது. இதுதான் திடீர் பணவரவு. அந்த பணவரவு, தனவரவு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ரிஷபராசினருக்கு அமைகிறது. அதுக்காக ஊர்ல இருந்து யாராவது வந்துட்டு பேசாம கிளம்பி போனாங்கன்னா என்ன பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், கொடுக்காம போறாங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. ஆனால் நீங்க கொடுத்து வச்சிருந்த பணம் வரணும், ஆனா வராம இருக்குது, எப்போ வரும்னு தெரியல. இந்த மாதிரி நீங்க காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் ரிஷபராசினருக்கு அமைகிறது.